சரிங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேத்திர உபவாசத்த பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அ சேத்திர உபவாசம் பண்ணா நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில வந்து சொல்லி வர்றாங்க. ஆனா நமக்கு அந்த சேத்திரம்னா என்னன்னு தெரியாம இருந்தது. அதுக்கு சாமி வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரன் எங்க இருக்கிறாரோ அதுதான் சேத்திரமா இருக்க முடியும். முதல் அத்தியாயத்திலேயே சாமி சொல்லிட்டாரு, ஈஸ்வரன்ங்கிறது புருவ மத்தியத்தில அந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் அவர் இருக்கிறாரு. அதனால தான் இமயமலை அப்படிங்கிற இடத்துல அவர் வாசம் செய்கிறதா வேதங்கள்ல எழுதப்பட்டிருக்குது. இமயம் அப்படின்னா 2 இமைகளுக்கு மையம் தான் இமயம். அந்த 2 இமைகளுக்கும் மையம் அங்க தான் வந்து புருவ மத்தியம்னு இருக்கு. அப்போ வடக்குல இமயமலையில அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கு வடக்கு பாகமா இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்துல, அங்க ஒரு மலைய அங்க பார்த்து, அந்த மலைக்கு இமயமலைன்னு ஒரு பேர வச்சு, அங்க வந்து ஒரு ஸ்தலங்கள ஏற்படுத்தி, அங்க தான் ஈஸ்வரன் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை அங்க உண்டாகிறதுக்கு ஒரு காரணமாயி போச்சு. அப்போ வடக்குங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேல் பாகம், சிரசு தான் வடக்கு பாகம் அப்படின்னு சொல்லி திசைகள பத்தி பேசும்போதே சாமி சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த வடக்கு திசையில 2 இமைகளுக்கு மையத்தில தான், அந்த இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையத்தில தான் ஈஸ்வரனுடைய இருப்பிடம் இருக்குது. அங்க போய் சேர்றதுக்கு ஒரு 9 வாசல்கள் இருக்குது. நம்ம இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பார்த்தா நமக்கு தெரியும். அந்த கோபுர வாசல்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்புறத்துல இருந்து நம்ம உள்ள வர்றதுக்கு 4 திசைகளிலும் ஒவ்வொரு வாசல். அது கோபுரத்தோட சேர்ந்து இருக்கும். அதனால அது கோபுர வாசல்னு பேரு. அந்த கோபுர வாசல் நம்முடைய 2 கண்ணும் 2 காதும் தான். ஏன்னா அதுதான் வெளி உலகத்தோட தொடர்புல இருக்கக்கூடியது. நமக்கு லைட்டும் சவுண்டும் இல்ல அப்படின்னா, நமக்கு பிரகாசமும் அந்த ஒளியும் இல்ல அப்படின்னா, நம்மளால இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ வெளி உலகத்திலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த 4 வாசல்கள் தான் கோபுர வாசல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா, சுற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 வாசல்கள் இருக்கும். அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அந்த லிங்கம் ஒரு திசையிலையும், மற்ற அதுக்கு எதிர் திசையிலையும், அதுக்கு வலது இடது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அந்த 3 வாசல்கள் இருக்கும். அதுதான் சுற்றம்பலம். ஏன்னா அங்கே வந்து காற்று எப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும். வாயுவினுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அப்போ அதுக்கு அடுத்ததாக அந்த இன்னும் அந்த மூக்கினுடைய 2 துவாரமும் வாயினுடைய ஒரு துவாரம்னு சொல்லக்கூடிய அந்த 3 வாசல் தான் சுற்றம்பலம்னு சொல்லக்கூடிய ஒரு வாசல். அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா, மூக்குக்கு நேர் பின்னாடி, அதாவது அண்ணாக்குக்கு மேலே குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் 2 வாசல் அடுக்கடுக்காக இருக்கும். அதுதான் வந்து நமஸ்கார மண்டபம்னு சொல்லுவோம். அது நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் நின்று நம்ம இறைவனை வந்து வணங்குறதுக்கான ஒரு விஷயமா வெளியில் வந்து ஒரு அடையாளப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதை தாண்டி புருவ மத்தியத்தில் தான், பிரம்மரந்திரத்தை தாண்டி புருவ மத்தியத்தில் தான் வந்து அந்த லிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். அப்படி அந்த ஜீவன்கிறது இந்த 7 துவாரம், அதாவது குதம்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 துவாரமும், மூக்கு 2 துவாரம், வாயு ஒரு துவாரம், கண்ணில் 2 துவாரம், காதில் 2 துவாரம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 வகையான துவாரத்தை, வெளியில் 7 துவாரமும் உள்ளுக்குள்ளார 2 துவாரமாக இருக்கக்கூடிய 9 துவாரங்கள் வழியாக அந்த சக்தி வெளியில் வந்து வெளி உலகத்தை உண்டு பண்ணுது. அதனால தான் நம்ம ஈஸ்வரனை அறிய முடியாமல் போகுது. நம்ம ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும், அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 9 வாசல் வழியாகவும் வெளியில் போகக்கூடிய சக்தியை அப்படி வெளியில் போக விடாமல், நம்ம அந்த நமஸ்கார மண்டபத்தை தாண்டி புருவ மத்தியத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அந்த லிங்கத்தில் அந்த ஈஸ்வரனை ஸ்திரமாக இருக்க செய்யணும். அப்படி இருக்க செஞ்சாதான் சேத்திரத்துக்குள்ள உபவாசம் இருக்கிறதுன்னு அர்த்தம். சேத்திர உபவாசம் அப்படின்னா, சேத்திரம்னா கோயில், உபவாசம்னா அது கூட வசிக்கிறது, அதுலேயே அங்கேயே தங்கி இருக்கிறது. அப்படின்னா சமீபம்னு அர்த்தம், வாசம் அப்படின்னா வசிக்கிறதுன்னு அர்த்தம். எதுக்கு சமீபஸ்தானம்னா, ஈஸ்வரன் இருக்கிற பகுதிக்கு சமீபமாக இருக்கணும், பக்கத்தாலேயே இருக்கணும். அப்போ ஈஸ்வரன் பக்கத்தாலே இருக்கணும் அப்படின்னா, நம்ம புருவ மத்தியத்தில் நம்முடைய ஜீவன் வந்து அசையாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் தான் சேத்திர உபவாசம்னு பேர். அப்படி சேத்திர உபவாசத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். மற்றபடி வெளியில் அடையாளத்துக்காக கட்டப்பட்டுள்ள கோயில்களுக்குள்ளார போய் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பிம்பங்களில் இருக்கிற ஈஸ்வரனை நம்ம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்முடைய சக்தி வெளியில் போய் செலவாய் தீருதே தவிர அங்கே சேமிக்கிறதுக்கான எந்த வழியும் இல்லை. அதனால் நாம் நசிஞ்சு செத்து தான் போகிறோமே தவிர அங்கே நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த மாதிரி தான் வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட உண்மையான சத்தியத்தினுடைய அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்காம, தப்பான அபிப்பிராயத்தினால அறிவு கெட்டு போய் மூட நம்பிக்கையில் ஆழ்ந்து நாம் ஜீவசக்தியை வெளியில் விட்டு அதோகதியாக செத்து போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி, நாம் செத்து போகிறதுக்கு இந்த மூட நம்பிக்கையும் ஒரு காரணம், அந்த உண்மையை புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய அந்த அறிவு கெட்ட செயலும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்லியிருந்தார்.
ஸோ இதோட 16 அத்தியாயம் வந்து முடிஞ்சது. நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் 17. இதில் வந்து யோகங்கள் பற்றி சாமி சொல்கிறாரு. ஏன்னா விரதங்கள்னு ஒன்று வந்துடுச்சு மோட்சத்துக்கான உபாயமாக. விரதங்கள்னால் என்னென்னு சொல்லிட்டாரு. சேத்திர உபவாசம்னு ஒன்று வந்துச்சு மோட்சத்துக்கான உபாயமாக, அதை பற்றியும் பேசிட்டார். இப்போ யோகங்கள்னு ஒன்று இருக்குது, அதுவும் மோட்சத்துக்கான உபாயமாக சொல்லப்படுறது தான். யோகங்கள் செஞ்சும் கூட நாம் அந்த பயிற்சி செஞ்சு கூட நம்ம மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் சொல்லி வர்றாங்க. அப்போ அந்த யோகங்கள்னால் என்ன, அந்த யோகங்களை எப்படி செய்யணும், எது யோகம் அப்படிங்கிறத தான் இந்த அத்தியாயங்களில் வந்து சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ சிஷியன் வந்து கேட்குறாரு, இது வரைக்கும் சொல்லி வந்ததில் வந்து யோகங்களை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே, ஆனால் பல வகையான யோகங்களை இந்த உலகத்தில் வந்து பின்பற்றி வராங்க. அதை ஜனங்கள் வந்து அது மோட்சத்துக்கான உபாயமாக நினச்சி ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சீடன் வந்து சாமிக்கிட்ட கேட்குறாரு. சாமி சொல்கிறாரு, பல வகையான யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீ சொல்கிறியா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாரு. கர்மயோகம், ஹடயோகம், ராஜயோகம், அஷ்டாங்க யோகம் அப்படின்னு ஒரு 4 வகையான யோகங்களை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அவருக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு 4. அது போக வாசி யோகம் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, இப்படி எத்தனையோ யோகங்கள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி 4 வகையான யோகங்களை பற்றி சீடன் அவருக்கு தெரிஞ்ச யோகங்களை பற்றி சொல்கிறாரு. அப்போ யோகம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சேர்க்கைன்னு அர்த்தம். யோகம் அப்படின்னா சேர்றதுன்னு அர்த்தம். எங்கே சேரணும் அப்படின்னா எல்லாம் வல்ல ஈஸ்வரன் இடத்துல சேர்றது தான் யோகத்தினுடைய முக்கியமான குறிக்கோளே. யார் போய் சேரணும், மனசு சேரணுமா, அகங்காரம் சேரணுமா, இந்த உடம்பு சேரணுமா, இல்லை நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமை போய் சேரணுமா, இல்லை அந்த ஜீவன் போய் சேரணுமா அப்படின்னா ஜீவன் தான் போய் சேரணும். அந்த ஜீவனுக்கு தான் மோட்சம், மனசுக்கோ அகங்காரத்துக்கோ அல்ல. ஜீவன் தான் வெளி விஷயங்களை பற்றி பிடிச்சு அழுது புலம்பிகிட்டு இருக்குது. அந்த வெளி விஷயங்களை விட்டுட்டு அந்த ஜீவன் தான் மோட்சத்தை நோக்கி போகணும். அப்போ மோட்சத்துக்கு தான் அங்கே விடுதலைங்கிறது அவசியப்படுது. அப்போது அந்த மோட்சம் தான் போய் ஈஸ்வரன் இடத்துல சேரணும். அதனால தான் அதுக்கு ஜீவேஸ்வர ஐக்கியம்னு பேர். ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறதுனால அதுக்கு ஜீவேஸ்வர ஐக்கியம்னு பேர். அப்போ அந்த ஜீவன்கிறது ஈஸ்வரனோட போய் சேரணும். அப்போ எத்தனை ஜீவன் இருக்குது, எத்தனை ஈஸ்வரன்கள் இருக்குது அப்படின்னா ஒரே ஈஸ்வரன் தான் இருக்கிறாரு, ஒரே ஜீவன் தான் இருக்குது. ஏன்னா ஜீவனை பற்றி பேசும்போது சாமி சொன்னார், சிவானந்த பரமஹம்சருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பதே ஒரே ஜீவனாகும் அப்படின்னு ஒரு கடிதம் மூலமாக நமக்கு தெரியப்படுத்திட்டார். ஈஸ்வரனை பற்றி பேசும்போது இருக்கிறது ஒரே ஈஸ்வரன் தான், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அநேக ஈஸ்வரர்கள் கிடையாது. அப்போது இருப்பது ஒரே ஜீவன் தான், ஒரே ஈஸ்வரன் தான். அப்படி ஒரு ஜீவனும் ஒரு ஈஸ்வரனும் போய் சேர்றதுக்கு எதுக்கு இத்தனை வகையான யோகங்கள், எதுக்கு இத்தனை வகையான விஷயங்கள் உண்டாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமானா இல்லை. ஒரே பாதை தான் இருக்க முடியும். நான் ஒருத்தரை போய் சந்திக்கணும் அப்படின்னா நாங்கள் 2 பேர் சந்திக்கிறதுக்கு ஒரு பாதை தான் இருக்க முடியும். அநேக பாதைகள் மூலமாக அப்படிலாம் போக முடியாது. அவரை சந்திக்கிறது மட்டும்தான் ஒரே நோக்கம். அவரை சந்திக்கிறது மட்டும்தான் அங்கே ஒரே செயல். அதை தவிர வேறு செயல்களுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அப்போது யோகம் அப்படிங்கிறது அப்போ ஒன்று தான் அப்படிங்கிறது உங்களால் இதனாலேருந்தே தெரிஞ்சுக்க முடியும். அது ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படிங்கிறார். அதுக்கு பல ஆச்சாரியர்கள், அதாவது அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த அனுபவஸ்தர்கள், அதுக்கு பல வகையான பெயர்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. ஏன் இந்த பெயர்கள் இப்படி மாறி மாறி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு அனுபவஸ்தர் வந்து ஒரு யோகத்தை அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவார். அதைய ஒரு குவாலிட்டியான, அதாவது ஒரு எலிஜிபிளான ஒரு சீடருக்கு அதை அவர் போதிப்பார். அதில் எத்தனையோ ஃபில்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும், எத்தனையோ தேர்வுகள்லாம் வச்சு அதில் அவர் பாஸ் ஆகி வரணும். தான் வந்து குவாலிட்டியானவன் தான், நான் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது எனக்கு அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக அவர் கூடயே வாழ்ந்து இருந்து அவருக்கான எல்லா பணிவிடைகளையும் செஞ்சு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் சரியாக அதை வந்து நடத்திட்டு வருவார். அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை உண்டாகணும், இவங்கிட்ட வந்து இந்த யோகத்தை கொடுத்தோன்னா இவன் சரியாக செய்வான், இதனால் கிடச்ச பலனை இவன் சரியான வகையில் அவன் வந்து உபயோகிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து முதல்ல அந்த குருநாதருக்கு ஏற்படணும். அப்போ தான் அவருக்கு சொல்லித்தருவார். எத்தனை சீடர்கள் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த ஃபில்ட்ரேஷனில் அவர் செலக்ட் பண்ணி எடுப்பார். எல்லாத்துக்குமே அது சொல்லித்தர்ற ஒரு விஷயம் கிடையாது. அப்படி ஒரு சீடர்கிட்ட அவர் தெரிவிக்கிறார் ஒரு யோகத்தை. ஒருவேளை அந்த குவாலிட்டியான சீடனே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சரி யாரோ ஒருத்தருக்குன்னு சொல்லி அவர் போதிச்சிட மாட்டார். அவரோடய அந்த யோகத்தை அப்படியே விட்டுருவார். அந்த குவாலிட்டி வேணும் அவங்களுக்கு, அந்த ஃபில்ட்ரேஷன் வேணும், அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. தகுதி இல்லாதவங்ககிட்ட இந்த யோகத்தை காப்பாற்றணுமேங்கிறதுக்காகலாம் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. அப்படி
ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒவ்வொரு ஞானிகள் தோன்றும் போது அவங்க அந்த யோகத்தை தகுதியான ஆட்களுக்கு அவங்க கடத்திக்கிட்டே வர்றாங்க. தகுதியான ஆளுங்க கிடைக்காம போகும்போது அந்த யோகம் அவரோடையே முடிஞ்சு போயிடுது. திரும்பவும் அது இன்னொருத்தருக்கு அது போய் சேர்றது கிடையாது. இப்படி தான் பல முறை இந்த யோகங்கள் அவரோடைய அந்த குருமார்களுடைய அது அழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா தகுதியான சீடர்கள் கிடைக்காததுனால. அப்படி முதல்ல ஒருத்தர் வராரு. அவர் ஒரு யோகத்தை கண்டுபிடிச்சோ இல்லை இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டோ அந்த விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. கர்ம யோகம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கர்ம யோகம்னு ஒரு யோகத்தை அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாரு. கர்ம யோகம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கர்மம் அப்படின்னா ஜீவசக்தியான வாயுன்னு அர்த்தம். யோகம் அப்படின்னா சேர்க்கை. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு எங்கே போய் சேர்க்கணும் அப்படின்னா, அது சலனப்பட்டு வெளியில் போயிட்டுருக்குது. சலனப்படாமல் இருக்கணும்னா அது புருவமதி இதில் போய் சேர்ந்தால் மட்டும்தான் சலனம் இல்லாமல் இருக்கும். அப்போது வெளியில் போகக்கூடிய அந்த ஜீவசக்தியை வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே அடக்கி அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை புருவமதி இதில் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் ஜீவேஸ்வர ஐக்கியம்னு சொல்கிறது. அப்போது கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவுக்கு அவர் கர்மம் அப்படிங்கிறது யோகமாகுது அப்படின்னு சொல்லி கர்ம யோகம்னு அவர் பேர் வைக்கிறாரு. அப்போ நம்ம சித்த வித்தையில் அப்பா சொன்ன ஒரு விஷயமும் அந்த கர்ம யோகம்னு சொல்லி அவர் வச்சிருக்கிற அந்த யோகமும் ஒன்றா தான் இருக்க முடியும். அப்படி அவர் கர்ம யோகம்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததை அவர் இன்னொருத்தருக்கு கடத்துறதுக்கு, அதை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சேர்க்கறதுக்கு ஆள் கிடைக்கல. தகுதியுள்ள ஒரு சீடர்கள் யாரும் கிடைக்கல. அந்த கர்ம யோகம்ங்கிறது அவரோடய நின்று போச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஞானி உற்பத்தியாகி வராரு. அவர் இந்த யோகங்களை கண்டுபிடிக்கிறார். அவர் அனுபவித்த அனுபவத்துக்கு தகுந்தபடி அதுக்கு ஒரு பேர் அவர் வைப்பார். ஒரு உதாரணத்துக்கு ஹட யோகம்னு ஒரு யோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட அந்த சக்தி, அது மாயை அப்படின்னு பேர். அதான் பிரகிருதி அப்படின்னு சொல்லுவார். நம்மளிலேருந்து பிரதிபலித்து வெளியில் போகக்கூடிய, சலனப்பட்டு போகக்கூடிய அந்த சக்தி, அதுதான் நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயை. டா அப்படின்னா அடக்குதல்னு அர்த்தம். அப்போ ஹட யோகம் அப்படின்னா நம்மளிலிருந்து மாயையாக வெளியில் போய் சலித்து போகக்கூடிய அந்த சக்தியை வெளியில் போக விடாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் ஹடயோகம். அந்த ஹடயோகத்தில் ஒரு சிறப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திர சூரியர்களை ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியில் இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனையும் ஒன்று சேர்க்கறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதனுடைய சடங்கு சம்பிரதாயத்தில் அந்த சூரிய நமஸ்காரத்தையும் சந்திர நமஸ்காரத்தையும் அதில் சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்போது அவர் சொன்ன சந்திர சூரியர்கள் யார் அப்படின்னா, சூரியன்கிறது நம்முடைய ஆத்ம சூரியன், அது ஜீவன். சந்திரன் அப்படிங்கிறது நம்மளிருந்து வெளியில் போகக்கூடிய அந்த மனம், அதுதான் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி வெளியில் சலித்து போகக்கூடிய அந்த மனம் தான் மாயைங்கிறது. அந்த மாயையாக சலித்து போகக்கூடிய மனசை சலிக்க விடாமல் களங்கமில்லாத அந்த ஜீவனோடு கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஹடயோகத்தினுடைய வேலையை. இதை தெரிஞ்சுக்கிட்டவர் அவருடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி அந்த கர்மயோகம்ங்கிற அதே யோகத்தை தான் இவரும் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் இவருடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி இவர் ஒரு பேர் வைக்கிறாரு. அதுக்கு ஹா அப்படின்னா மாயை, டா அப்படின்னா அடக்குதல். அப்போ அந்த மாயையாக வெளியில் போகக்கூடிய அந்த மனசை வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே அடக்கிறதுனால அதுக்கு ஹடயோகம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேர் வைக்கிறாரு. அதுவும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துல என்னென்னா, தகுதியுள்ளவங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அந்த யோகம் அவரோடய முடிஞ்சு போயிடும். அதை அடுத்த தலைமுறைகளுக்கோ அடுத்த பரம்பரைகளுக்கோ அது கடத்த முடியாமல் போயிடும். கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஆசாரியர் பிறந்து வருவார். இந்த யோகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சிவானந்த பரமஹம்சர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி ஒருத்தர் வருவார். அவர் ஒரு யோகத்துக்கு ஒரு பேர் வைப்பார் புதுசாக. ஏன்னா அவருடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி ராஜயோகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வைப்பார். ஏன்னா ராஜயோகம் அப்படின்னா, ராஜா அப்படின்னா அது ரஜோகுணம். அந்த ரஜோகுணம்ங்கிறது மனசுக்கானது. அப்படி மனம் அப்படிங்கிற அந்த ரஜோகுணம் வெளியில் சலித்து போய் இந்த வெளி விஷயங்களை உற்பத்தி பண்ணி அதில் பந்தப்பட்டிருக்குது. அந்த மனம் சலனப்பட்டு வெளியில் போகலைன்னா நமக்கு இந்த மாயை அப்படிங்கிற உற்பத்தியே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மாயை தடுக்கணும்னா அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை தடுக்கணும், அந்த ரஜோகுணத்தை தடுக்கணும். ஏன்னா சத்வகுணம்ங்கிறது ஜீவன், அது களங்கம் இல்லாமல் உள்ளாரே இருக்குது. ரஜோகுணம்ங்கிறது நம்மளிருந்து சலனப்பட்டு வெளியில் போகக்கூடிய சக்தி, அது மனசு. அந்த ரஜோகுணம் வெளியில் போகிறதுனால தான் தமோ குணம்னு சொல்லக்கூடிய அகங்காரத்தினுடைய உற்பத்தியே இருக்குது. இந்த ரஜோகுணம் வெளியில் போகலைன்னா தமோ குணமோ இந்த உலகமோ இந்த பந்தமோ எதுவுமே இங்கே ஏற்பட்டிருக்காது. அப்படி ரஜோகுணமாக வெளியில் போகிற மனசை தடுத்து நிறுத்துறது, அதை கொண்டு போய் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே சேர்க்கறதுக்கு பேர் தான் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேர் வைக்கிறார்.
அப்போது இவர் கடைபிடிச்சதும் சரி, அந்த ஹடயோகத்தை கண்டுபிடிச்சவரும் சரி, கர்மயோகத்தை கண்டுபிடிச்சவரும் சரி, எல்லாமே ஒரே விஷயந்தான். நம்மளிருந்து வெளியில் போகிற சக்தியை தடுத்து நிறுத்துறது, அது கொண்டு போய் புருவ மத்தியிலே கொண்டு போய் ஐக்கியப்படுத்துறது, இதே தான் எல்லாருமே செஞ்சாங்க. இன்னொருத்தர் வர்றார், அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு யோகத்தை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அஷ்டாங்கம் அப்படின்னா, அஷ்டம் அப்படின்னா 8ன்னு அர்த்தம். 8 நிலைமைகளாக நம்ம மனம் என்ன பண்ணுதுன்னா வெளியில் போய் இந்த தமோ குணத்தை உண்டு பண்ணுது. அப்படி அந்த 8 குணங்கள் என்னென்ன அப்படின்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பம், அசூயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 வகையான குணாதிசயங்கள் இருக்குது. அது அஷ்டாங்க குணம் அஷ்டகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அஷ்டகுணமாக வெளியில் போய் இந்த தமோ குணமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை உண்டு பண்ணுறதுனால அந்த அஷ்டகுணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மனசு வெளியில் போகலைன்னா இந்த குணங்களுக்கே எந்த ஒரு சிருஷ்டி உண்டாக இருக்காது. அப்படி வெளியில் போகிற அந்த மனசை வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த 8 நிலைமைகளும் நமக்குள்ளாருந்து உண்டாகாமல் தடுக்கிற ஒரு வேலையை தான் அந்த யோகம் செய்யுது. அப்போது அந்த மனதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து வெளியில் வந்த மனசை திரும்பவும் அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேயே கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்னா அது இந்த தன்னுடைய பிரதிபலிப்பை வெளியில் விட்டு தான் அந்த குணங்களை உண்டு பண்ணுது. அதனால தான் இங்கே அந்த நித்தியம்ங்கிறது இல்லாமல் போய் அனித்தியமாக அது மாறுது. அப்போது அந்த அனித்தியம்ங்கிற ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதிலிருந்து வேறுபடுத்தி அதை நித்தியமான ஒரு பொருளாக மாற்றுறது தான் இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய வேலை. அப்படி அந்த மனம்ங்கிறது நமக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது எந்த குணங்களும் உற்பத்தியாகாமல் அது களங்கமில்லாத தன்மையில் இருக்கும். அப்படி போய் சேர்றதுக்கு பேர் தான் அப்படி சேர்க்கறதுக்கு பேர் தான் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வைக்கிறார். அதெல்லாமல் அநேக யோகங்கள்லாம் கிடையாது. நீங்கள் இன்னும் எத்தனை வகையான யோகங்களை தூக்கிட்டு வந்தாலும் இதுக்கெல்லாம் அர்த்தம் ஒன்றா தான் இருக்க முடியும். வாசி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. வாசி அப்படின்னா நமக்குள்ளார ஓடக்கூடிய கதி. அது அந்த வாசிங்கிறது நம்மளிருந்து சலிச்சு போகக்கூடிய சக்தியை சலிச்சு போக விடாமல் அதை மேலும் கீழும் நடத்தி அதை புருவ மத்தியத்தில் ஐக்கியப்படுத்துறதுக்கு பேர் தான் வாசி யோகம். பிராணாயாமம்னா ஒரு 4ஆம் அத்தியாயத்தில் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. உள்ளில் இருப்பது பிராணன், வெளியில் போவது அபானன். அப்படி வெளியில் போகிற அபானனை அப்படி போகாமல் உள்ளில் உள்ள பிராணனோடு சேர்த்து மேலே கொண்டு போய் சேர்க்கணும். பிராணாயாமம் ஆயமம் அப்படின்னா தடுத்து நிறுத்துதல்னு பேர். பிராணன் அப்படிங்கிறது உள்ளிலிருந்து வெளியில் போகக்கூடிய சக்தி. அது அப்போது நம்மளிருந்து ஜீவசக்தியை வெளியில் போகிறத தடுத்து நிறுத்தி உள்ளில் உள்ள பிராணனுடைய அந்த அபானனை மேலே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் பிராணாயாமம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அப்போது இந்த உலகத்தில் எத்தனை வகையான யோகங்கள் கற்பிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஒரே செயல்பாடு நம்முடைய சக்தியை வெளியில் போக விடாமல் தடுக்கிறது மட்டும்தான் இருக்க முடியும். அந்த சக்தியை அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே கொண்டு போய் ஐக்கியப்படுத்துறதா தான் இருக்க முடியும். நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனை அந்த ஈஸ்வரனோட ஐக்கியப்படுத்துகிற வேலையை மட்டும்தான் அதனால் செய்ய முடியும். அதனால் யோகங்கள் செஞ்சால் நிச்சயமாக மோட்சம் உண்டு தான். அதுக்கு இந்த யோகம் செஞ்சால் தான் மோட்சம் கிடைக்கும், அந்த யோகம் செஞ்சால் கிடைக்காதுங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா யோகங்களும் ஒன்று தான், அநேக யோகங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் சாமியினுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். இங்கே ஜீவன்னு சொல்கிறோம், ஈஸ்வரன் சொல்கிறோம், இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீவனை பற்றி பேசும்போது அது சத்துவகுணமாக இருந்தாலும் அதை ஒரு சில இடங்களில் களங்கமில்லாத தன்மையில் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. குணத்தோடு பார்க்கும்போது அந்த ஈஸ்வரன் நிர்குணனாக இருக்கிறாரு, ஆனால் ஜீவன் சத்துவ குணத்தோடு இருக்கிறாரு. அப்போ இங்கே ஒரு குணம் ஏற்படும் போது அதுவும் மாயையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதாகவும் இருக்குது. அப்போ இந்த களங்கமில்லாத தன்மை இப்படி ரெண்டுலேயுமே அந்த ஜீவன்கிறது சம்மந்தப்படுது. அப்போ அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கு தான் சாமி சொல்கிறாரு, ஜீவனும் ஈஸ்வரனுங்கிறது 2 கிடையாது, அது 2 ஒன்று தான் அப்படிங்கிறார். அது எப்படின்னா, அந்த ஈஸ்வரனுங்கிறது தன்னுடைய மேல் பாகமாக இருக்கக்கூடிய ஆகாசத்தில், அதாவது பிரம்மரந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது அந்த ஈஸ்வரன் தான் கீழ்நிலையாக இறங்கி நம்மள இருந்து விலகி போகாமல் ஆனால் நம்மளில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களிலும் நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளார பூரா கதாகதம் செஞ்சிட்ருக்கிற, நடனம் ஆடிட்டு இருக்கக்கூடியது, நடமாடிட்டு இருக்கிறது, போக்குவரத்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் அதுதான் இருக்குது. நீங்கள் அந்த வள்ளலாருடைய அந்த இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் 2 ஜீவன் இருக்குதுன்னு அவர் குறிப்பிட்டிருப்பார். ஒரு ஜீவன் புருவ மத்தியத்தில் இருக்குது, இன்னொரு ஜீவன் நம்முடைய கண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பார். ஏன்னா ஒன்று மேல்நிலை ஜீவன், அதைத்தான் சாமி ஈஸ்வரன்னு சொல்கிறார், களங்கம் இல்லாத தன்மையில் இருக்கிறது.
இன்னொன்று கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன். அதுதான் நாம் நார்மலாக கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன். அப்போ ஈஸ்வரன்லேருந்து ஜீவன்கிறது கீழ்நிலையாக இறங்கி வந்திருக்குது. இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு தான் அந்த குணங்கள் இருக்குது. மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன்கிறது அது ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரத்தன்மை தான் நாம் ஜீவன்னு குறிப்பிட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதனால தான் நம்ம பொட்டு 2 இடத்துல வைப்போம். புருவ மத்தியத்துலேயும் வைப்போம், கண்டத்துலேயும் வைப்போம். இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அந்த வாசியினுடைய அளவு அது இங்கிருந்து இது வரைக்கும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு அடையாளமாகவும் அதை சொல்லுவாங்க. வள்ளலார் சொல்கிற மாதிரி 2 இடத்துலையும் ஜீவன் இருக்குங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறதுக்காகவும் அதை அந்த ஒரு பொட்டு வைக்கிற அந்த சம்பிரதாயத்தை நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போது அந்த ஜீவன்கிறது ஆகாசத்தில் ஜோதியாக இருக்குது. அந்த ஜோதியாக இருக்கிறதுலேருந்து வாயு உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வாயுவுக்கு தான் ஜீவன்னு பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாயு தான் தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது. அந்த வாயு இல்லாத இடமே தேகத்தில் கிடையாது. எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அந்த இண்டு இடுக்கு எல்லாத்துலேயுமே அது நிறைஞ்சிரும். நீங்கள் சின்னதாக ஒரு தொலை இருந்தால் போதும், அந்த சைடு எவ்வளோ பெரிய ரூம் இருந்தாலும் சரி, இந்த சின்ன தொலை மூலமாக அந்த வாயு உள்ளே போய் அந்த அறை முழுவதும் அது நிறைஞ்சிரும். அதுக்கு ஒரு சின்ன கேப் கிடச்சா போதும் அந்த வாயு நுழையிறதுக்கு. அப்படி தான் நாம் உடம்புக்குள்ளார எல்லா பாகங்களிலும் அந்த வாயுங்கிறது நீக்கமர அது நிறைஞ்சிருக்குது. நம்முடைய பிளட் சர்க்குலேஷனுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. நாடி துடிக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. இந்த உடம்புனுடைய அந்த உஷ்ணத்தை, அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. இப்படி எந்த ஒரு செயல் எடுத்துட்டாலும் அந்த வாயுனுடைய ஒரு பங்கு இல்லைன்னா அது நடக்காது. நம்ம மூத்திரத்தை வெளியில் தள்ளுறதுக்கு அந்த வாயு வேணும், மலத்தை வெளியில் தள்ளுறதுக்கு வாயு வேணும், பார்க்குறதுக்கு வாயு வேணும், கேட்குறதுக்கு வாயு வேணும், சுவாசிக்கிறதுக்கு வாயு வேணும், பேசுகிறதுக்கு வாயு வேணும். இப்படி எல்லாத்துலேயுமே அது கலந்துருக்குது. எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக அது இருக்குது. ஏன்னா அதனால தான் அது ஜீவன்னு சொல்கிறோம். ஜீவன் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னா நமக்குள்ளே உடம்புக்குள்ளே வாயு இல்லைனாலும் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா ஜீவன் போயிடுச்சு அப்படிங்கிறதே நம்ம வாயு வச்சு தான் குறிப்பிடுறோம். வாயு முழுவதும் நீங்கிடுச்சு அப்படின்னா மூச்சு ஓடலை, நாடி துடிக்கலை, அந்த கண்ணில் அந்த உயிரோட்டம் இல்லை அப்படின்னா அவன் செத்து போயிட்டான்னு உடனே தீர்மானம் பண்ணுறோம். ஏன்னா உயிரை நம்ம கண்ணில் பார்க்க முடியல, அது உணர முடியல. ஆனால் வாயுவை நம்மளால் எல்லா வகையிலையும் உணர முடியுது. வாயு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம உடம்புல எவ்வளோ ஆக்சிஜனுடைய அளவு இருக்குங்கிறத அந்த ஆக்ஸோ மீட்டர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ பர்சன்டேஜில் ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே ஓடிட்டுருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது ஜீவனுடைய நிலைமை தான். அந்த ஆக்சிஜனுங்கிறது ஜீவன் தான். அப்போது அது வாயு ரூபமாக இருக்கக்கூடிய ஜீவனை தான் நாம் இங்கே சத்வகுணத்தோடு இருக்கக்கூடிய ஜீவனாக சொல்கிறோம். ஆனால் ஆகாசத்தில் அது ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் நாம் ஈஸ்வரன்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த குழப்பம் வர்றதுக்கு காரணம். களங்கம் இல்லாத தன்மையிலையும் ஜீவனை பற்றியே குறிப்பிடுறோம், அது ஈஸ்வரன் தான். அது களங்கமுள்ள தன்மையிலையும் ஜீவனை பற்றி பேசுகிறோம் சத்வகுணத்தோட, அதுவும் ஜீவன் தான். என்னென்னா அது தன்னுடைய நிலைமையிலிருந்து கீழ்நிலையாக இறங்கி இந்த உடம்பை போஷிக்கிறதுக்கான வேலையை செஞ்சாகணும். இந்த மனசை உண்டு பண்ணி அது வெளியில் போய் அதை மனமாக மாறுறதுக்கான வேலையை செஞ்சாகணும். அதனால அது நம்மளிருந்து நீங்கி போகாமலே, நம்மளிருந்து விட்டு பிரியாமலே அது கீழ்நிலையை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது அந்த வாயுவாக சலிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு தான் பரமாத்மான்னு பேர். மேலே இருக்கிறது ஜீவாத்மா, அதிலிருந்து வெளியில் வந்தது தான் பரமாத்மா. நாம் உலகத்தில் நாம் என்ன சொல்லிகிட்டு இருப்போம், பரமாத்மா தான் ரொம்ப பெருசு. விஷ்ணுவை பற்றி பேசும்போது மகாபாரதத்தை எல்லாம் படிச்சுட்டு, கீதையெல்லாம் படிச்சுட்டு நம்ம பேசுவோம், பரமாத்மாங்கிறது ரொம்ப பெருசு, அந்த பரமாத்மாவில் இருந்தால் ஜீவாத்மா வந்திருக்குதுன்னு நாம் சொல்லிகிட்டு இருப்போம். அது உண்மை அல்ல. அது ஜீவாத்மா தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. ஏன்னா பரமாத்மாங்கிறது மனசு, அது விஷ்ணு, அது சுக்கிலம். அது எங்கே இருந்து உற்பத்தி ஆச்சுன்னா ஜீவன்லேருந்து தான் உற்பத்தி ஆச்சு. அந்த ஜீவாத்மாவில் இருந்து தான் அது உற்பத்தியாகி வந்திருக்குது. அந்த ஜீவாத்மாங்கிறது அது ஈஸ்வரன். அந்த ஜீவாத்மாங்கிற ஒரு நிலைமையிலிருந்து தான் அது சலித்து பரமாத்மாவாக சலனம் உண்டாகி வெளியில் வந்திருக்குது. அதுதான் விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய மனசாக இருக்குது. அதனால தான் அவர் உலகத்தை உண்டு பண்ணி இந்த வாயுவாக வெளியில் போய் உலகத்தை உண்டு பண்ணுறாரு. அதனால் அவருக்கு விஸ்வம்பரன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பரமாத்மாவாக இருக்கிற வாயுலேருந்து இந்த உலகம் உண்டானதுனால தான் அதிலிருந்து பிரதிபிம்பித்து நாம் இந்த உலகத்தை காணுறோம். இந்த காட்சிகள்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதனுடைய விசாரம் தான். அது மனம் ஒரு விஷயத்தை நினைக்குதுன்னா அதை நமக்கு காட்சி பொருளாக காமிச்சு கொடுத்துருது. மனதனுடைய சொப்பனம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். மனம் என்ன காட்சியை அது நமக்கு காண்பிக்கணும்னு நினைக்குதோ அதை நமக்கு காண்பிச்சிட்ருக்குது. நமக்கெல்லாம் பாடம் எடுக்கிறதுக்காக வேண்டி, நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அப்படி
நாம் வெளியில் பார்க்கக்கூடிய உலகம்ங்கிறது மனதனுடைய எண்ணம், அது மனதனுடைய விசாரம். மனது எதை சிந்திக்குதோ அதை நம்ம வெளியில் வந்து கவனித்து பார்த்துட்ருக்குறோம். அப்போது இந்த உலகத்தினுடைய உற்பத்தி கர்த்தா, சிருஷ்டிகர்த்தா அந்த விஷ்ணு தான். அவர் தான். அதனால தான் அவரை விஸ்வம்பரன். விஸ்வம்னா உலகம், பரன் அப்படின்னா இதை ஆளுகிறவர், இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு வர்றவர். அப்போது அந்த அந்த நாம் காணப்படுகிற எல்லாமே வந்து அந்த ஜீவனுடைய சலனத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஜீவனை தவிர நம்ம இங்கே வெளியில் எதையுமே நம்ம கவனிக்கிறது கிடையாது. அந்த ஜீவனுடைய பிரதிபலிப்பை தான் நாம் இந்த உலகத்தில் முழுவதும் பார்த்துட்ருக்குறோம். எப்படின்னா, நாம் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய உருவம் அப்படியே அதில் தெரியுது. என்னுடைய உடம்பு எப்படி இருக்குது, என் முகம் எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது, எல்லாமே என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த கண்ணாடி இல்லைன்னா, பிரதிபலிப்பு இல்லைன்னா என்ன என்னால் கவனிக்க முடியுமானா முடியாது. அப்போ நான் என்ன கவனிக்கணும்னா முதல்ல எனக்கு ஒரு பிரதிபலிப்பு வேணும். அப்படி தான் இந்த உலகம்ங்கிற அந்த மாயை நமக்காக படைக்கப்பட்டது. என்ன நானே கவனிக்கிறதுக்கு நான் வெளியிலேயே பார்த்து பழகினவன், வெளி விஷயங்கள்லேயே ஈடுபட்டுருக்கிறவன். அப்போது வெளியிலேயே என்னால் கவனிக்க முடியும் என்ன, ஆனால் அது எல்லாமே ஒரு பிரதிபலிப்பை தான் கவனிக்க முடியும். அந்த பிரதிபலிப்பை நம்ம உண்மைன்னு நம்புறதுனால தான் இங்கே பிரச்சனையே. அது பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளார வந்துருச்சுன்னா இங்கே எதுலேயுமே நீங்கள் பந்தப்பட மாட்டீங்க. இங்கே என்ன நடந்தாலும் அது பிரதிபலிப்பு தானே, கனவு தானே அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துடும். அது வராமல் இது உண்மைதாங்கிற அந்த நிலைமை இருக்கிறதுனால தான் நாம் அறியாமையில் இருக்கிறோன்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போது ஞானிகளுக்கும் இதே காட்சிகள் இருக்கவே செய்யுது, இதே உலகங்கிறது இருக்கவே செய்யுது. சிவானந்த பரமசர் வந்து எத்தனையோ சொற்பொழிவாற்றி மக்களுக்கு சீர்திருத்தத்துக்காக ஒரு சித்தவேதத்தை அருளுரையாக நமக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா நம்மளை அவர் இந்த உலகத்தில் கவனித்து தானே சொல்கிறாரு. நாமளை இந்த உலகத்தில் பார்த்து தான் நம்மளை சீர்திருத்தத்துக்கான ஒரு வேலைகளை அவர் செஞ்சுருக்கிறார். அவர் இந்த உலகத்தை பார்த்த கோணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இது சொப்பனம்தான்னு புரிஞ்சுக்கிட்டே பார்க்குறாரு. அதனால் இங்கே என்ன நடந்தாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் அதில் எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்க மாட்டார். எல்லாத்தையுமே ஒரு காட்சி பொருளாக பார்த்துக்கிட்டு ஒரு சொப்பனத்தை, ஒரு படம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு படம் ஓடிட்டுருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. நாம் அதை உண்மை நம்பிட்டோம்னா நம்ம சீட்டை விட்டு எதிர்த்து போய் தடுக்கிறதுக்காக ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு உள்ளே போயிடுவோம். அது சும்மா ஒரு காட்சி தான், அது ஒரு படம் தான் தெரிஞ்சுன்னா நம்ம சீட்டில் ஹாயாக உட்காந்து அதை ரசித்து பார்த்துட்ருப்போம். அங்கே எவ்வளோ பெரிய அநீதி அந்த படத்தில் நடந்தாலும் நாம் ரசிச்சிட்ருப்போம். அப்படி தான் அது படம்ங்கிறத உணர்ந்தே இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஞானிகள்ங்கிறது. நமக்கு இது உண்மைங்கிற அந்த தோணல் உண்டாகிறதுனால தான் இங்கே வந்து மாயை, அறியாமைன்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் பந்தப்படுறோம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் உடனே போய் இன்ட்ராக்ட் ஆகிடுறோம், அதோட போய் தொடர்பில் போய் மாட்டிக்கிறோம். அப்போது அந்த பிரதிபலிப்பை நம்ம பார்க்குறது எதை வச்சு பார்க்குறோன்னா, நான்கிற அகங்காரத்தை வச்சு தான் பார்க்குறோம். அந்த அகங்காரம் இல்லைன்னா நமக்கு இந்த தோற்றமே இருக்காது, இந்த உலகம்ங்கிற தோற்றமே இல்லாமல் போயிடும். ஏன்னா மனம் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதுதாங்கிறத அறிவிக்கிறதுக்கு அந்த நான் இருக்கணும். நான் இல்லைன்னா பார்த்தா அது என்னன்னே அதுக்கு தெரியாது, நம்ம மைண்டுக்கு வராது, அது நமக்கு கவனத்துக்கே அது வராது. அதனுடைய பெயர் என்னன்னு தெரியாது, அதனுடைய குணம் என்னன்னு தெரியாமலே போயிடும். அது தெரியலன்னா நீங்கள் எப்படி பந்தப்பட முடியும்? சும்மா பார்க்கத்தான் முடியும், ஆனால் அது என்னன்னே தெரியாது. அப்படி தான் அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஏன் நமக்கு சின்ன வயசில் நம்ம பார்த்த விஷயங்கள் நமக்கு ஞாபகத்தில் இல்லை. நான் 2 வயசு, 1.5 வயசு, 2 வயசில் நான் இருக்கும்போது எத்தனையோ விஷயங்களை நான் பார்த்துருப்பேன். ஏன் அதெல்லாம் ஞாபகத்துக்கு இல்லைன்னா, நான் பார்க்கும்போது இதுதான் சொல்லித்தரதுக்கு எங்கள் அகங்காரம் கிடையாது. அது சொல்லி கொடுத்துருந்தா அது உடனே புத்தியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர தான் அந்த அகங்காரங்கிறது வர வர நான் ஒவ்வொன்றையாக ஸ்டோர் பண்ணிட்டு வந்து இப்போது அகங்காரத்தினுடைய முழு உருவமாக நான் இப்போ உட்காந்துட்ருக்கிறேன். இது என்னுடைய இது எனக்கு தான் வேணும், நான் வேறு யாருக்கும் தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு துர்குணத்தோடு நான் உட்கார வேண்டியத ஒரு நிலைமைங்கிறது அங்கே உண்டாயிருக்கு. அப்போ இந்த அகங்காரங்கிற ஒரு வார்த்தையில் இல்லாமல் அந்த அகங்காரங்கிற ஒரு நோக்கத்தில் நான் பார்க்காம இருந்தேன் அப்படின்னா நாம் இப்போ பார்க்குற அந்த நிலைமையில இந்த உலகங்கிறது இருக்காது. எப்போ இந்த அகங்காரங்கிறது நசிஞ்சு போகுதோ அப்போ இங்கே இருக்கிற எதுவுமே காணப்படாதுங்கிறார். ஏன்னா இந்த காட்சி பொருளை காமிச்சு கொடுக்கறது அந்த ப்ரொஜெக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுச்சு, வெளி காட்சிகளை காமிக்கிறதுக்கு ப்ரொஜெக்டர் ஒர்க் ஆகுது. ஆனால் இதுதாங்கிறத அறிவிக்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லைன்னா அந்த காட்சி பொருளினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியாது, உங்களால் பந்தப்பட முடியாது அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே உலகம்ங்கிறது நம்மளுடைய பிரதிபலிப்பு தாங்கிறத அதை உணர முடியாமல் இது உண்மைதான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துற வேலையே அந்த அகங்காரம் தான் பண்ணுது. நமக்கு ஏதாவது ஒரு நண்பருக்கு தேவை இருக்குது, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாகணும். இதை நம்ம கேள்விப்படும் போது நமக்கு ஒரு துடிப்பு வந்துடுறதில்ல, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி.
ஏன்னா அது அகங்காரம் பண்ணுற வேலை அது. ஐயோ நீ இப்போ உடனே எந்திரிச்சு போகணும், நீ அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும், இல்லைன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்டி விட்டுரும். அதுக்கு காரணம் அந்த அகங்காரம் தான் காரணம். அந்த அகங்காரம் அதை செய்யலைன்னா நாம் அதை கவனிச்சுட்டு பேசாமல் தான் இருப்போம். அப்படி அந்த அகங்காரம் தான் நம்மளாம் இங்கே பந்தப்படுறதுக்கு முக்கியமான காரண கர்த்தாவாக இருக்குது. இந்த உலகம்ங்கிறது என்னுடைய பிரதிபலிப்பு தாங்கிறத எனக்கு தெரிவிக்காமலே அது வந்து மறைச்சி வச்சுருக்குது. அந்த அகங்காரம் நீங்கிடுச்சுன்னா நான் தெரிஞ்சுக்குவேன், இது காட்சி பொருள் தான், இதில் நம்ம பந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சு போயிடும். அந்த அகங்காரம் தான் இது உண்மைன்னு சொல்லி எனக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிகிட்டே இருக்குது. அதே அகங்காரம் தான் இப்போ என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உலகமும் நானும் வேற வேறன்னு சொல்லி நமக்கு காமிக்குது இல்லையா? இந்த உலகம் என்னுடைய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம, இது உண்மைதான், உலகம்ங்கிறது ஒன்று இருக்குது, அது உண்மைதாங்கிறத எனக்கு காமிச்சிட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த அகங்காரம் இன்னொரு விஷயத்தையும் பண்ணுது. என்னென்னா, ஈஸ்வரன் வேற ஜீவன் வேறங்கிறதையும் நமக்கு காமிச்சிட்டு இருக்குது. நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி நம்மளை உணர முடியாமலே அதை செஞ்சிட்ருக்குது. அதனால தான் திருமூலர் ஒரு பாடலில் சொல்லுவார், சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அருகிலார், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாராய் இட்டிருப்பாரே அப்படின்னு. ஜீவனும் அந்த சிவனும் வேற வேற கிடையாது. ஜீவனும் அந்த சிவனும் ஒன்று தாங்கிறத யாரும் இது வரைக்கும் உணர்ந்தது கிடையாது. இது ரெண்டும் ஒன்று தான் உணர்ந்துட்டாங்கன்னா அங்கே ஜீவன்கிறது ஒன்று இருக்காது. அவங்க வெறும் சிவனாகவே இருப்பாங்க. அங்கே ஜீவனை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி கடைநிலையாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை பற்றி கவலைப்பட்டுருக்குறோம், இந்த உடம்பை பற்றி கவலைப்பட்டுருக்குறோம். இந்த உடம்புக்கு மேலே மனசுன்னு ஒன்று இருக்குது, அதையே நம்ம கவனிக்கிறது இல்லை. அதுக்கு மேலே ஜீவன் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம கவனிக்கிறது இல்லை. அதுக்கு மேலே தான் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சிவன் இருக்கிறாரு. அப்போது நம்மளுடைய 4 நிலைகளில் கடைநிலையில் தான் நாம் இருக்கிறோம். அந்த உடம்பை பற்றி நம்ம கேர் பண்ணிகிட்ருக்குறோம், உடம்பு தான் முக்கியம்னு சொல்லி இதை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மனசையும் கவனிக்க முடியாமல் போயிடும், ஜீவனையும் கவனிக்க முடியாமல் போயிடும், சிவனையும் கவனிக்க முடியாமல் போயிடும். இந்த உடம்புல அந்த ஒரு சக்தி என்னுடைய ஓட்டம் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அது ஓடும். ஏன்னா ஒரு சார்ஜ் போட்டு வச்ச ஒரு செல்ஃபோன் மாதிரி தான் இது. அது திரும்ப திரும்பலாம் சார்ஜ் அதிலே போட முடியாது. அது பேட்ரி லோ ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு, பேட்ரி தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய லைஃபுங்கிறது. ஒரு டைம் இதை சார்ஜ் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க, அந்த சக்தி தீர்றதுக்குள்ளே நம்மளுடைய ஒரே கடமை என்னென்னா அந்த சிவனை போய் பார்க்கணும், அந்த சிவனை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம அகங்காரம் மட்டுமே கவனிச்சுக்கிட்டு, இந்த உடம்பு ஜடம்ங்கிற அகங்காரத்தை மட்டுமே கவனிச்சுட்டு அதுக்கான தேவைகளை மட்டுமே பூர்த்தி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு மேலே மனம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஜீவன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே சிவன் ஒன்று இருக்குது. இந்த படிநிலைகளை நம்ம போய் கடந்து போய் அவர் அடையவே முடியாது. அப்போது இந்த ஜீவன் வேற சிவன் வேறங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கறதே இந்த அகங்காரத்தினுடைய வேலை தான். இதை நம்ம புரிஞ்சுருக்கிறோம். நானும் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது ஈஸ்வரன் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த அகங்காரம் பண்ணுற வேலை தான். நீங்கள் தான் ஈஸ்வரனுங்கிறத உங்களுக்கு தெரிவிக்காமலே அதை வச்சுருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அகங்காரத்தை பற்றியோ மனசை பற்றியோ ஜீவனை பற்றியோ நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அதனால தான் சாமி தன்னை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லும் போது அவர் எங்கேயுமே தன்னை பற்றின எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்பவும் ஒரு கருத்தோடு இருந்தவர். அவர் அவ்வளோ ஒரு கண்ணுங்கருத்துமாக இருந்தவர். ஆனால் அவர் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் தன்னை பற்றி ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, நாம் ஜெகஜோதியாகும் சொல்லி அவர் டேபிளில் தட்டுறார். என்ன அர்த்தம்னா, அவர் இந்த பூத உடலாக இருக்கக்கூடிய சிவானந்த பரமசர் அவர் அல்ல. அதுக்கு மேலே மனசுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் அல்ல. விஷ்ணுவும் அல்ல. அதுக்கு மேலே ஜீவன் ஒன்று இருக்குது, அதுவும் அல்ல. அவர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிவனை பார்த்துட்டு தான் அந்த சிவன் தான் நானுங்கிறத உணர்ந்தவர். அதனால தான் அவர் ஜெகஜோதின்னு சொல்லி அவர் தன்னை பற்றி பேசும்போது சொல்கிறார். இப்போ நம்மளை பார்த்து நீ யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அகங்காரத்துக்காக வச்ச என்னுடைய பெயரை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். அதுக்கு மிஞ்சி போனால் என்னுடைய மனசை பற்றி பேசலாம், அதுக்கு மிஞ்சி போனால் ஜீவனை பற்றி பேசலாம். அதுக்கு மேலே நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நாம் அந்த நிலையை உணர்ந்துருந்தால் தான் முடியும். அந்த நிலையை உணரும் போது தான் நம்மளுடைய இருப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும். உண்மையாகவே நாம் யாருங்கிறது அப்போ தான் தெரியும். அப்படி அந்த ஜீவனும் சிவனும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தாங்கிறத புரிவிக்காமலே இந்த அகங்காரங்கிறது நம்மளை அப்படியே வழி நடத்திட்டு போயிட்டு இருக்குது. அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு ஆறு ஓடிட்டுருக்குது, அந்த ஆறு ஒரே தண்ணியாக தான் ஓடிட்டுருக்குது. நீங்கள் இடையில ஒரு கோலை நிறுவினீங்கன்னா, ஒரு கோலை இடையில தூக்கி பிடிச்சிங்கன்னா அது என்னன்னா ரெண்டாக பிளந்து போகுது. அப்போ ஒரே ஆறு தான். ஒரு கோல் ஒன்று இடையில வைக்கவும் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அப்படி பாதியாக பிரிஞ்சு அது பாட்டு போகுது. கொஞ்சம் தூரம் கழித்து அது மறுபடியும் ஒன்றா சேர்ந்து போயிடும். ஆனால் அந்த கோல் இருக்கிற வரைக்கும் அந்த பிளவுங்கிறது இருக்கவே செய்யும். அப்படி தான்
ஜெகஜோதின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த கோலை கொண்டு போய் அழுத்தி பிடிக்கவும் அது ஜீவன் தனியாக சிவன் தனியான்னு மாறின மாதிரி நமக்குள்ள 2 நிலைமைகள் உண்டாயிடுச்சு. நான் வேற, நான்கிறது அகங்காரம், நான் வேற, தான் அப்படிங்கிறது ஈஸ்வரன், தான்கிறது வேற அப்படிங்கிற நிலைமையில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமைங்கிறது வந்துருச்சு. இப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நாம் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அகங்காரம் தான். அந்த சக்தியே நாம தான் அப்படிங்கிறத என்றைக்கு உணர்றோமோ அன்னைக்கு தான் அந்த அகங்காரங்கிறத விட்டு நாம் தானாக மாறி இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால தான் தன்னை அறிய தனக்கோர் கேடு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே திருமூலர் குறிப்பிட்டு சொல்லுவார். தன்னை அப்படின்னா தான் அப்படிங்கிற ஈஸ்வரனை அறியறதுக்கு தனக்கோர் கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க இருந்தானே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். அப்போ அங்கே தன்னை யார் அறியணும் அப்படின்னா அங்கே தான் சொல்லி குறிப்பிடுறாரு. தன்னை நான் அறியன்னு அவர் எழுதலை. அங்கே நான்கிற அகங்காரத்தினால அந்த தான்கிற ஒரு விஷயத்தை அறியவே முடியாது. நான் அப்படிங்கிற நிலைமையில் நான் இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனை என்னால் புரிஞ்சுக்க முடியாது. அதை நான் புரிஞ்சுக்கணுன்னா நான் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் மாறியாகணும். அதனால தான் இனம் இனத்தோட சேரும், பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்க. இப்போது என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன மாதிரி மாறினா தான் முடியும். நான் இன்னொருத்தரை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நான் அவர் மாதிரி மாறினா தான் முடியும். அவருடைய குணாதிசயங்களாகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதாகட்டும், எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். அவர் மாதிரியே நான் மாறணும். டிட்டோ அவர் தான் நான் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் மாறணும். அப்போ நான் ஈஸ்வரன் அறியணும்னா நான் ஈஸ்வரனாக மாறினா தான் முடியும். அப்போ ஈஸ்வரனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு ஞானிகள்லாம் ஒரு அனுபவ ரீதியாக சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த குணாதிசயத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு என்றைக்கு என்ன நான் அந்த குணாதிசயத்தை தகுந்தபடி மாற்றிக்கிறேனோ அப்போ தான் நான் ஈஸ்வரனை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ஈஸ்வரனை யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய கோணத்தில் என்னுடைய அறிவுக்கு தகுந்தபடி நான் அவரை பற்றி ஏதாவது ஒரு விமர்சனத்தை சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பேன். உண்மையான அந்த எக்ஸாக்டான கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியாமலே போயிடும். அப்போது அந்த தன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் அப்படிங்கிற ஈஸ்வரனை அறியறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையினால தான் முடியும். அப்போ நான்கிற நிலைமையிலேருந்து நான் தான்கிற நிலைமைக்கு மாறியாகணும். அது மாறணும்னா இந்த நான்கிற அகங்காரம் அங்கே இருக்கக்கூடாது. அந்த அகங்காரம் தான் நான் வேற தான் வேறங்கிறத எனக்கு பிரித்து காமிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது ஒரு ஜீவன்கிறது வெளியில் போகும்போது இந்த மனசுங்கிற ஒரு ஓட்டத்தில் அந்த நான்கிற அகங்காரம் உண்டாயிருது. அந்த அகங்காரங்கிற கோல் அங்கே இருக்கிறதுனால தான் இங்கே ஜீவன் வேற, அந்த ஈஸ்வரன் வேற, இந்த ஜீவனுக்கு மேலே இன்னொரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நம்புறதுக்கு ஒரு இடமாகுது. எப்போ அந்த கோலை நம்ம அங்கேருந்து எடுக்கிறோமோ அந்த 2 நிலைமைகளும் இல்லாமல் அங்கே ஜீவேஸ்வர ஐக்கியங்கிறது நடந்துருங்கிறாரு. அப்போ நீங்கள் மனசுங்கிறது ஒரு விஷயத்த இங்கே பற்றி அவர் பேசவே இல்லை. மனசுங்கிறது உள்ளுக்குள்ளார போய் அடக்கி வைக்கணும் அதெல்லாம் அவர் சொல்லலை. முக்கியமாக இந்த நான்கிறத தூக்கிடுங்கிறார். அந்த நான்கிற அகங்காரத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கனாலே அந்த மனசு உள்ளார தான் இருக்கும். ஏன்னா மனசுனால ஒரு விஷயத்தை பந்தப்படாமல் அதனால் இருக்க முடியாது. அது வெளியில் வந்தால் அகங்காரத்தோடு சேர்ந்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அது உள்ளே போனால் ஜீவனோட சேர்ந்துட்டு தான் இருக்க முடியும். தனிப்பட்ட அந்த மனசுனால் இயங்க முடியாது. தனிப்பட்ட அந்த மனசு எங்கேயுமே இருக்காது. அதுதான் மனதனுடைய சுபாவமே. அப்போது வெளியில் அகங்காரம் இல்லைன்னா அதுக்கு வெளியில் வேலையே கிடையாதுன்னு அர்த்தம். அது வெளியில் வரவே வராது. அந்த அகங்காரம் இருக்கிறனால தான் அதோடு சேர்ந்து இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அதில் சுகதுக்கங்கள் அனுபவித்து பந்தப்படுறதுக்கு அது வெளியில் வருது. அந்த அகங்காரத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அது வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா வெளியில் யாருமே இல்லை, அவருக்கு ஜோடி யாருமே கிடையாது. அப்போது உள்ளே மட்டுமே இருக்கும், ஜீவன் மட்டும்தான் உள்ளே இருக்குது. அந்த ஜீவனோட மட்டுமே எப்பவும் சேர்ந்து இருக்கும். இந்த அகங்காரம் இருக்கிறனால தான் மனசுங்கிறது வெளியில் வருது அப்படிங்கிறது தான் சாமி இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ அந்த அகங்காரத்தை நீக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்க முடியுங்கிறார். எப்படின்னா அந்த அகங்காரத்தை எப்படி நீக்கிறது அப்படின்னா அந்த அகங்காரங்கிற ஒரு அடித்தளத்தில் தான் இந்த உலகங்கிறதுனுடைய எல்லாமே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் உலகத்தை கவனித்தாலும் இந்தந்த விஷயங்களுக்கு இந்தந்த அர்த்தங்கிறத அந்த அகங்காரம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குது. அந்த அகங்காரம் இல்லைன்னா நீங்கள் கவனித்தாலும் அது என்னன்னே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் கம்ப்யூட்டரை பார்ப்பீங்க, அது கம்ப்யூட்டர் தாங்கிற அறிவே உங்களுக்குள்ளே வராது. நீங்கள் சும்மா பார்ப்பீங்க, அவ்வளோதான். அது என்னன்னே பேர் மறந்து போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த உலகத்தை கவனிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் பிறந்த உடனே உலகத்தை எப்படி கவனிக்கும் போது இது என்னன்னே தெரியாமல் இருந்தோமோ அப்படி தான் நாம் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அகங்காரம் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து பந்தப்படுத்தி வச்சுட்ருக்குது. அப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய மொத்த அடித்தளமே அந்த அகங்காரங்கிற அடித்தளத்தில் தான் எல்லாமே இருக்குது. அது சலனமாகட்டும், மாயையாகட்டும், நான்கிற நிலைமையாகட்டும், இந்த உலகமாகட்டும், நம்மளுடைய ஜட உடம்பாகட்டும், நம்முடைய மனமாகட்டும், நம்முடைய
அகங்காரமாகட்டும், நம்முடைய ஜீவனாகட்டும், எதெல்லாம் சலனப்பட்டு வெளியில் வந்துச்சோ எல்லாமே அகங்காரத்தினுடைய அடித்தளத்தில் தான் இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் இந்த அரிசி மூட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டிச்சு மேலே வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்டிச்சை பிரிக்கணும் அப்படின்னா, அது ஒரு சங்கிலி மாதிரி கோர்த்து 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 அப்படியே கடைசி வரைக்கும் அந்த முடிச்சு போகும். ஒரு முடிஞ்சு அதனுடைய கடைசி வரைக்கும் அந்த ஒரு நூல் வந்து கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சரியான ஒரு நூலை, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நூலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நூலை மட்டும் நீங்கள் அதை தனியாக பிரித்து ஒரு இழுத்தீங்கன்னா மொத்தம் முடிச்சா வந்துடும். நீங்கள் ஒவ்வொன்றா உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையுமே சங்கிலி தொடராக கோர்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூல் அதில் இருக்கும். எல்லா முடிச்சுக்கும் அது எக்ஸாக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு நூல் இருக்கும். அந்த நூலை மட்டும் நீங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை இழுத்துட்டிங்கன்னா போதும், மொத்தம் முடிச்சு அவுந்து போயிடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கர்மமாக இருக்கக்கூடிய அந்த வாயு தான் இங்கே அந்த நூலாக இருக்குது. அந்த வாயுனுடைய சலனம் தான் இந்த அகங்காரம்னு சொல்கிறது. அதுதான் இந்த விசாராதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் மூலமாக நிறையா முடிச்சுகள் அது கட்டி வச்சுருக்குது. அந்த முடிச்சை நாம் அப்படி இழுக்கும்போது, நீங்கள் அந்த முடிச்சை விட்டுட்டு வேறு எதையாவது பிடிச்சி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் ஜாஸ்தியாக டைட்டு தான் ஆகும். அது வந்து கழண்டு போகாது, இன்னும் அதிகமாக டைட்டு தான் ஆகும். அப்போது அந்த முக்கியமான முடிச்சை பிடிச்சி இழுக்கும் போது, அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு முடிச்சு, அதை இழுத்தீங்க அப்படின்னா எல்லா முடிச்சுமே அருந்து விழுந்துடும். அப்படி அதை அவிழ்க்கணும் அப்படின்னா, அந்த கயிற்றினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகி ஒரு முடிச்சு வெளியில் வந்திருக்கும். அதை பிடிச்சி இழுத்துருங்க. அதுதான் அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த முடிச்சு. அந்த ஒரே பொருள் தான் எல்லாத்தையும் பிணைஞ்சு வச்சுருக்குது. அப்படி அந்த முடிச்சை நீங்கள் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருள் தானாக தன்மயமாக மாறி நமக்குள்ளாரே லயிச்சிரும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்படி நமக்குள்ளார அடங்கும் போது தான் நாம் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த யோகங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். அந்த யோகத்தினுடைய ஒரே நோக்கம் நமக்குள்ளார அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த மனம்ங்கிற அந்த சக்தியை தடுத்து நிறுத்துறது தான். அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் பண்ணணும், அது வெளியில் வராவிடாமல் அந்த சக்திய சலனத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த யோகங்களுடைய நோக்கம். அதனால் ஆசாரியர்கள் வந்து ஒவ்வொரு அனுபவத்துக்கு தகுந்தபடி அவங்க பெயர்கள் சூட்டியிருக்காங்களே தவிர அநேக யோகங்கள்லாம் கிடையாது. இருக்கிறது ஒரே யோகம்தான். அந்த யோகத்தினுடைய நோக்கம் நம்மளுடைய சக்தியினுடைய சலனத்தை சலனப்படாமல் அது வெளியில் போக விடாமல், அந்த அகங்காரத்தையே உற்பத்தி பண்ண விடாமல் தடுக்கிறது மட்டும்தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி அந்த வெளியில் போய் நம்மளிருந்து பிரதிபலித்து போகக்கூடிய அந்த சக்தியை அப்படி வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே லயிக்க வைக்கும் போது தான் அதுக்கு தான் யோகம்னு பேர். அப்படி செஞ்சால் தான் நமக்கு கைவல்யம்னு சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம்.